புலம்பெயர்ந்தோர்ன்ற ஒரு வார்த்தையானது நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். காரணம் என்னென்னா, சொந்த நாட்டை விட்டு மக்கள் அண்டைய நாட்டுக்கு போய் குடியேறி அது ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம், போர் காரணமாக இருக்கலாம், அந்த நாட்டில் நடைபெற்ற சொந்த நாட்டில் நடைபெற்ற யுத்த காரணமாக இருக்கலாம், அல்லது தங்களுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி அடைய செய்கிறதுக்கான அந்த காரணங்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால என்ன செய்வாங்க, தங்களுடைய சொந்த பிறந்து வளர்ந்த தாய்நாடை விட்டு அண்டைய நாடுல போய் குடியேறுற மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க உலகம் முழுவதுமாக. அந்த அடிப்படையில் இலங்கையை விட்டு, குறிப்பாக இலங்கையை விட்டு இலங்கை தமிழர்கள் உங்களுக்கு தெரியும் 30 வருட யுத்தமானது இலங்கையில் நடைபெற்றது. 1983ஆம் ஆண்டிலிருந்து இலங்கையில் அதிகளவான, அதாவது லட்சக்கணக்கான மக்கள் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து, அதாவது இலங்கையிலிருந்து வெளியாகி புலம்பெயர் நாடுகளில் வசித்து வராங்க. அந்த அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 8,87,000 பேர் இலங்கையை விட்டு, அதாவது நம்மளோட சொந்த தாய்நாடு இலங்கையை விட்டு அண்டைய நாடுகள் அல்லது தூர தேசத்தில் இருக்கிற நாடுகளில் போய் மக்கள் குடியேறி இருக்காங்க. அந்த வகையில் அதிகளவான மக்கள் கனடாவில் 2 லட்சத்துக்கு அதிகளவான மக்கள் இலங்கையில் இருந்து வெளியேறிக்காங்கன்னு சொல்லப்படுது. அதே போல் ஐரோப்பிய நாடுகள் நிறைய நாடுகளை குறிப்பிடலாம். பிரான்ஸ் சொல்லலாம், பிரித்தானியாவை சொல்லலாம், ஜெர்மன், இத்தாலி, அங்கே ஆஸ்திரேலியா, இப்படியான நாடுகளில் அதிகளவான மக்கள் குடியேறி இருக்காங்க. அதே போல் இந்தியாவிலையும் இப்போயும் இலங்கையிலிருந்து சென்ற மக்கள் இந்தியாவிலையும் இப்போயும் அகதிகளாக வாழ்கிற முறை கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்ச விடயம் தான். அந்த அடிப்படையில் இப்போ வடகிழக்கு பிரதேசம் அல்லது தமிழர், இலங்கையில் தமிழர் சிறந்து வாழ்கிற அந்த பிரதேசங்களில் குறிப்பாக ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் தெரிவு செய்கிற அந்த முறையில் சராசரி ஒரு 30,000 50,000 வாக்கெடுத்த உறுப்பினர்கள் பார்லமெண்ட்டுக்கு தெரிவு செய்கிறாங்க, அல்லது பார்லமெண்ட்டுக்கு அவர்கள் தெரிவாகி பார்லமெண்ட் உறுப்பினர்களாக செல்கிறாங்க. அந்த அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 8,87,000 பேர் இலங்கையை விட்டு 1983ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 8,87,000 பேர் இலங்கையை விட்டு நம்மளுடைய தமிழ் மக்கள் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்கிறாங்க. அது 2025ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இது 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் பேர் மட்டும் இலங்கையை விட்டு வெளியேறியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுதான். அப்போ இந்த 10 லட்சம் பேருண்டா பார்க்கக்கூடியவைகள் இருக்கு. இலங்கையில் சராசரி 50,000 வாக்குகளை பெற்றால் தமிழர் பிரதேசங்களில் ஒரு மக்கள் பிரதிநிதி, பார்லமெண்ட் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு மக்கள் பிரதிநிதி தெரிவு செய்யப்படுறாரு. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நம்மளோட உறவுகள் 10 லட்சத்துக்கு அதிகளவான மக்கள் அண்டைய நாடுகள் அல்லது ஐரோப்பிய நாடுகள், வேறு அமெரிக்கா, அதே போல் கனடா,